பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயே சற்று நேர தியானத்திற்காக 66ஆம் சங்கீதம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிப்போம். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவுக்கு செய்திருக்கிறதை நாம் சொல்லி இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவுக்காக என்ன செய்திருக்கிறார்? 116ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனம் என்ன நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 116 அதனுடைய பிரைஸ் தி லார்ட் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் மரணத்திற்கு தப்புவித்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. ஆமென். பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து, ஒருவராலும் எடுக்க முடியாத, உதவி செய்ய முடியாத, தூக்கி எடுக்க முடியாத அந்த பாவ குழியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை பண்ணி இருக்கிறார் அல்லவா? அவருடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கினார் அல்லவா? அந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார் அல்லவா? எத்தனை பேரிடத்திலே நாம் இதை சொல்லி இருக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்தார். இரண்டாவதாக இந்த பூமியில நாம் வாழும்போது எவ்வளவோ மரண கண்ணிகள் நம்மை சூழ்ந்த போதிலும் கர்த்தர் அந்த மரணத்திலிருந்து நம்மை தப்புவித்தார் அல்லவா? வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், சோர்வுகள், நஷ்டங்கள், ஆபத்துகள், விபத்துகள், எவ்வளவோ மரண கண்ணிகள் நம்மை சூழ்ந்தது. எல்லாவற்றிலிருந்தும் வேடனுடைய கண்ணுக்கு தப்பின குருவியை போல கர்த்தர் மரணத்துக்கு ஒப்புக்கொடாமல் நம்மை விலக்கி விடுவித்தார் அல்லவா? எத்தனையோ பேரிடத்துல நாம் இந்த காரியங்களை சொல்லி இருக்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனுக்கு பயந்தவர்களே, நிச்சயமாகவே தேவனுக்கு பயந்தவர்கள் ஹல்லேலூயா இந்த காரியங்களை கேட்பார்கள், சாட்சிகளை கேட்பார்கள், மற்றவர்களுடைய அனுபவங்களை கேட்பார்கள். ஹல்லேலூயா. நாம் அதை சொல்ல வேண்டும். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அடுத்து அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. கடந்த நாட்களை நாம் கூப்பிட்ட சத்தத்தை அவர் கேட்டு நமக்காக அற்புதங்களை செய்தார். நம்முடைய வாயினாலே நாம் அவரை கூப்பிடுகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் நாம் கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. கூப்பிட்டது மட்டுமல்ல, அடுத்த சென்டென்ஸ், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். ஹல்லேலூயா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேதனையின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, இக்கட்டின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலேயும் எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற, தள்ளப்படுகிற, கைவிடப்படுகிற சூழ்நிலையிலையும் நாம் அவரை புகழ்கிறோமா? அவரை மகிமைப்படுத்துகிறோமா? நம்முடைய நாவினாலே நாம் அவரை புகழ்த்துகிறோமா? அவரை நாம் ஹல்லேலூயா வெறுக்கிறோமா? அவிசுவாசங்களை பேசுகிறோமா? அவரை கோபப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை மறந்து தேவனை தூஷிக்கிறோமா? இந்த நாளினை நாம் மேல் சோதித்து பார்ப்போமாக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த 3 வசனங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. நம்முடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை இருந்தால் கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார். ஆனால் மெய்யாய் இங்கே சங்கீதக்காரனுக்கு தேவன் செவி கொடுத்திருக்கிறார். நாமும் சொல்ல போகிறோம், கர்த்தர் மெய்யாய் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற நாம் மெய்யாய் தேவனை தேடுகிறவர்களானால், ஹல்லேலூயா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உண்மையாய் நாம் முழு உள்ளத்தோடு ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா காரிய சாத்தியத்திற்காக அல்ல, காரியம் நடந்த பிறகு தேவனை விட்டு போகிறவர்களாக அல்ல, உண்மையுள்ள இருதயத்தோடு நாம் அவரை அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் நிச்சயமாகவே மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்று சாட்சி சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய ஜெபத்தை அவர் ஒருபோதும் தள்ளுகிற தேவன் அல்ல. நம்முடைய கிருபை அவர் நம்மை விட்டு விலகாத தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலிருந்து
தீர்மானத்தை எடுப்போமாக. ஆமென். கர்த்தர் நமக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்தால் நான் சாட்சியாக நிற்போம் என்று பல நேரங்களில் நாம் சொல்லியிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மனிதனுடைய இயல்பு, நாம் மானுஷிகமாக அப்படி நாம் நினைப்போம். ஆனால் முதலாவதாக கர்த்தர் நமக்கு தந்த ஆத்தும ரட்சிப்பை, அந்த நரகத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். அதை நாம் பிறரிடத்திலே சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தர் செய்த ஒவ்வொரு சகல உபகாரங்களை நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை செய்தால் மட்டும்தான் நான் சாட்சியாக நிற்பேன் என்று சொல்லக்கூடாது. நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். அவர் இன்னும் என் ஆத்துமாவுக்கு கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்தார் என்று சாட்சி சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஓய்வு நாள் காலை வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் வாயினாலே நோக்கி கூப்பிடுகிறோம். ஆனால் அதே நாவினாலே கர்த்தாவே உம்மை புகழ்த்த, உம்மை மகிமைப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, எல்லா விசுவாசங்கள் மாறப்படட்டும். நெகட்டிவ் வார்த்தைகள் கர்த்தாவே, நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எங்களை விட்டு மாறட்டும் கர்த்தாவே. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்க, அப்பா எங்களுடைய ஆத்துமாவுக்கு செய்ததை எங்கள் மற்றவர்களிடத்திலே சொல்ல கர்த்தர்களை விசேஷித்த கிருபை தந்த ஜீவனுள்ள சாட்சிகளாக எழும்ப செய்கிற மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை தள்ளாதவர், உடைய கிருபை எங்களை விட்டு விலகாதவர் கர்த்தாவே. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களே செய்யுங்கப்பா. ஜெபத்தை கேட்டபடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தினால் நம்மை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.